ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 5 பெரிய சைஸ் தக்காளி, 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். இந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா இது வெந்திருக்குது. அரை மூடி தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா பொடி அதில் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விடுங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்க விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டையை நல்லா சைடில் கீறி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கணும். 5 நிமிஷம் நல்லா அந்த குழம்பு கொதிக்க விடணும். அந்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.